அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார். நீர் விட்டு அழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இரண்டாவதாக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார். மூன்றாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி பல்வேறு வழக்குகளை அவர் போட்டிருக்கிறார். அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். எங்கள் கூட்டணியில் இருக்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள். அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சௌமியா அவர்கள் இன்று உத்தரமேரூர் பகுதியில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு தனது பணியை தொடங்கிவிட்டது பாமக. அது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு பெரிய வாகனத்தில் வெற்றி சரித்திரத்தை படைக்கும். இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். அது ஒரு மலை. அந்த மலையோடு மோதினால் தலைதான் உடையும். அவ்வளவுதான், வேறொன்னும் இல்லை. ஏனென்றால் தொண்டர்களால் கட்டி அமைக்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் வந்து பார்த்தார்கள். இன்று எடப்பாடியார் இருக்கிறார். ஆகவே தொண்டர்களுக்கு யார் துணையாக, தூணாக, அரவணைப்போடு இருக்கிறார்களோ அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். பண்ருட்டியார் கட்சியிலே 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவர் பண்ருட்டியார், இன்னொருவர் தெரியும், அவர் பொதுச் செயலாளர். 2 பேரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? 2 பேர் கொண்ட ஒரு கட்சி. ஆமா. இல்ல, அதாவது வந்துங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார். இரண்டாவதாக தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கினார். மூன்றாவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி பல்வேறு வழக்குகளை அவர் போட்டிருக்கிறார். அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதையெல்லாம் தவறுகள் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணிகளிலே தானும் இணைந்து கொள்ள வேண்டும். இடையூறாக இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நசுக்கி, அதை அடித்து நொறுக்கி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக வாக்களித்து அதை ஆட்சி கவிழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கானவர்களா? இதை மக்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை என்ன சொன்னார்? பசுத்தோல் போர்த்திய புலி என்று அவரை சொன்னார். இதுதான் ஒரே வரி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது. 10,000 ரூபாய் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கிறார். வீட்டு வரி, குடிநீர் வரி, கழிவுநீர் வரி, இப்படி பல்வேறு வரிகளை போட்டு மக்களை நசுக்கி இருக்கிற இந்த திமுக அரசுக்கு இப்படிப்பட்ட வரியின் மூலமாக மக்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக தமிழகத்திலே நிறைய இடங்களில் வேரூன்றி இருக்கிறது. ஆகவே அவர்கள் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். இப்படி மாறி மாறி விமர்சனம் செய்வது இயல்புதான். தேர்தல் வந்ததற்கு பிறகு மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள்.